அடுத்ததா ஐயோ, இவங்கதான் உண்மையிலே பேசுறாங்களான்னு நம்மள யோசிக்க வைக்கிற கலை. அதுதான் மிமிக்ரியே தான். மிமிக்ரினா என்ன? இன்னொருத்தவங்க குரல்ல பேசுறது தானே? இவ்வளவு எளிமையா சொல்லிட்ட. அது எவ்வளவு பெரிய கலை தெரியுமா? அதெல்லாம் லட்சத்துல ஒருத்தங்களால தான் பண்ண முடியும். அப்படி நம்ம கல்லூரியில் அரசியல் அறிவியல் படிக்கும் தினேஷ்குமார் உங்களுக்கு பிடிச்சவங்க குரலில் உங்களை சந்தோஷப்படுத்த இதோ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற தலைவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியருக்காக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தாயன அன்பு செய்து தந்தை போல் பரிவு காட்டி சேயன அணைத்து பேசி செவ்விய நூல் பல கற்க ஆயனர் குணம் உடையோனே ஆசானை அமைந்து கொண்டுங்கிற நன்னுள்ள ஒரு பாடல் படி ஆசிரியர்களை முதற்கண் வணக்கம் தெரிவிக்கணும். ஏன் திடீர்னு ஆசிரியரை பத்தி பேசுறீங்க அப்படின்னு யோசிச்சிட்டீங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. மாதா பிதா வணங்கிட்டு தான் வந்திருக்கேன். இப்ப குருவையும் வணங்கியாச்சு. தெய்வத்தோட ஆசிரியர் பேச வந்திருக்கேன்னா உங்கள் சே தினேஷ்குமார். நம்ம டைரக்டா இங்க எதுக்கு வந்தோமோ அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெமிக்ரிங்கிறது ஒரு கேரக்டரோ ஒரு ஆர்டிஸ்டோ அவங்களோட வாய்ஸ் வந்து ரெப்ளிகேட் பண்றதுதான். நம்ம முதல்ல ரெப்ளிகேட் பண்ண போற வாய்ஸ் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். உங்களால பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு என்ன கூப்பிட்டாங்க ஒரு ஸ்டேஷன்ல பேசணும்னு சொல்லிட்டு. என்ன ஸ்டேஷன் கேட்டேன். இந்த மாதிரி எஃப்எம் ஸ்டேஷன் சொன்னாங்க. எஃப்எம் ஸ்டேஷனா அப்படின்னு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் சொன்னாங்க. ஃப்ரீக்வன்சி அந்த அலை கட்டளைகளை மாற்றி எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த இடத்துல வந்தது. அடுத்து நம்ம தம்பி வர்றாரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிக பெருமக்களுக்கும் வேற லெவலுங்க. நீங்க வேற லெவல். என்ன இந்த மாதிரி ஒரு ஆல் இண்டியா எஃப்எம் ஏஐஆருக்கு கூப்பிட்டு, இந்த ஏஆர் சாதாரண விஷயம் இல்லைங்க. 1936 ஆரம்பிச்சு சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு நான் கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷங்க. இந்த ஆல் இண்டியா ரேடியோல கூப்பிட்டு இந்த இடத்துக்கு கூப்பிட்டு பேச வச்சதும் ரொம்ப ஹாப்பிங்க. நம்ம நண்பரை கூப்பிட்டுலாம். அதாவது உங்க எல்லாரையும் பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கூட இருக்க நம்மளை பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்க நம்மளை பாத்துப்பான்னு சொல்லுவாங்க. கூட இருக்க எல்லாரோடையும் எப்பயுமே நட்புறவோடையும் சந்தோஷமா இருங்க. இந்த ஆன்லைன் கேம்ஸ்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க படிக்கிறத பாருங்க. அது இல்லாம ரியல் கேம்ஸ் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல முன்னேறி அதுல வளர்க்க வழிய பாருங்க. என்ன நான் சொல்றது? ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு கரண்ட் ஆக்டர்ஸை பார்த்தாச்சு. நம்ம ஒரு சீனியர் ஆக்டர் ஒருத்தர் பார்த்துடலாம். யாருன்னா நம்ம கேப்டன் சார். தம்பிங்களா நல்லா இருக்கீங்களா? எல்லாரையும் பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நீங்க எல்லாருமே வந்துட்டு என்ன மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். மிஸ் யூ சோ மச். நீங்க என்ன மிஸ் பண்ணீங்கன்னா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க வந்துட்டு ஒரு பசியில ஒருத்தவனுக்கு வேணும்னா அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அங்க இந்த கேப்டன் இருப்பான். யாருக்காச்சும் மருத்துவ செலவு தேவைப்படுச்சுன்னா அங்க இந்த கேப்டன் இருப்பான். நீங்க உதவின்னு ஒருத்தருக்கு கேட்டா அவருக்கு உதவி பண்ணீங்கன்னா அங்க இந்த கேப்டன் இருப்பான். எங்க தான தர்மம் இருக்கிறதோ அங்க இந்த கேப்டன் இருப்பான். மக்களே போதுமா? இல்ல இன்னும் ஒரு வாய்ஸ் பேசாம நான் நிறுத்த மாட்டேன். அடுத்து நம்ம தம்பி வருவாரு. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ரேடியோல பேசுறதுக்கு சான்ஸ் தரீங்க பாத்தீங்களா? உண்மையிலேயே வேற லெவலுங்க. இந்த மனசுதாங்க கடவுள். சின்ன வயசுல எனக்கு பேச வராது. ஆனா அதுக்கப்புறம் பேச வந்துச்சு. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் வரலன்னா அதை திருப்பி ட்ரை பண்ணா தானே வந்துருங்க. என் தம்பிங்க எல்லாம் திருப்பி ட்ரை பண்ணி அதை வர வைப்பாங்கயா. அது நல்ல விஷயமா தான் இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நான் பேசின எல்லா வாய்ஸும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாம கடைசியா நான் முடிக்கிறப்போ ஒரு 3 எழுத்து மந்திரத்தோட முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல தமிழுக்கு 3 எழுத்து. அதுல தமிழ் நடத்துற போட்டி அதுக்கு 3 எழுத்தான். அந்த போட்டியில் நமக்கு கிடைக்கிற பதில் வெற்றிங்கிற 3 எழுத்தாவும் இருக்கலாம், இல்ல தோல்விங்கிற 3 எழுத்தாவும் இருக்கலாம். அது எது கிடைச்சாலும் அது பரிசுங்கிற 3 எழுத்தா நம்ம வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கருத்தோட முடிக்கிறேன்னா உங்கள் சே தினேஷ்குமார். நன்றிங்கிற 3 எழுத்தோட முடிக்கிறேன். நன்றி. குரலா மட்டும் இல்லாம கலைக்கே ஆன்மா கொடுத்த மாதிரி இருந்துச்சுல்ல. அடுத்து